கடந்த ஜனவரி 3ஆம் தேதி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய தலைமையில வெனிசுலா நாட்டின் தலைநகர்ல அமெரிக்க இராணுவ படைகள் களம் இறங்கி அந்த நாட்டினுடைய அதிபர் நிக்கோலஸ் மதுரோ மற்றும் அவருடைய மனைவியாக இருந்த சிலியா ஆகியோரை கைது செய்திருந்தது. இது தொடர்பாக உலக நாடுகள் மத்தியில பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. சில நாடுகள் தங்களுடைய கண்டனத்தையும் தெரிவிச்சிருந்தாங்க. ஆனா இந்தியாவில் இது தொடர்பாக வேறு விதமான ஒரு விவாதம் போயிட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னா, நிக்கோலஸ் மதுரோ அவர்கள் புட்டபர்த்தி சாய்பாபாவுடன் எடுத்திருந்த புகைப்படம் வெளியாகி வைரலாகிட்டு இருக்கு. அப்போ வெனிசுலா நாட்டின் அதிபர் நிக்கோலஸ் மதுரோ இந்தியாவிற்கு வந்து புட்டபர்த்தி சாய்பாபாவை சந்தித்து பேசியிருக்காரா அப்படின்ற கேள்வியும் விவாதமும் எழுந்திருந்தது. இது தொடர்பாக விவரம் அறிந்தவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, கடந்த 2005ஆம் ஆண்டு ஆந்திராவில் இருக்கக்கூடிய புட்டபர்த்திக்கு வந்து சத்ய சாய்பாபாவை நிக்கோலஸ் மதுரோ மற்றும் அவருடைய மனைவி சந்தித்து பேசியிருக்காங்க, ஆசீர்வாதம் பெற்றிருக்காங்க. அவங்களுடைய கோரிக்கையின் அடிப்படையில தான் சத்ய சாய்பாபாவுடன் அவங்க புகைப்படம் எடுத்திருக்காங்க. ஆசிரமங்களுக்கு நிறைய, அதாவது ஏராளமான வெளிநாட்டு பக்தர்கள் வருவார்கள். அந்த வெளிநாட்டு பக்தர்கள் நாங்க இன்னாரு அப்படின்னு அவங்க சொன்னா மட்டும்தான் எங்களுக்கு தெரியும். இப்போ நிக்கோலஸ் மதுரோ அவர்கள் வந்தது எங்களுக்கு இந்த புகைப்படத்தின் மூலமாகத்தான் தெரிய வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெனிசுலாவில் சாய்பாபா தொடர்பான பல நிகழ்ச்சிகள் நடைபெறுகிறது. அது மட்டும் இல்லாமல் பாபாவினுடைய பெயர்களில் உலக நாடுகள் மத்தியில் பெரும் வரவேற்பு இருப்பதாகவும், பல நாடுகளில் இவர் பெயரில் பல ஆசிரமங்கள் இருப்பதாகவும் சொல்லப்படுது. வெனிசுலாவில் பாபா தொடர்பான பல நிகழ்ச்சிகள் நடைபெறுகிறது. வெனிசுலாவில் மட்டும் இல்லாமல் உலக நாடுகளில் பாபாவின் பெயரில் பல ஆசிரமங்கள் இருக்குதாமா. அதிபர் மதுரோ அவர்கள் சாய்பாபா அவர்களுடைய பக்தர் அப்படின்னும் அவருடைய போதனைகளை பின்பற்றக்கூடியவர் அப்படின்னும் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அவருடைய மாளிகையில புட்டபர்த்தி சாய்பாபாவினுடைய புகைப்படம் அவர் வந்து வைத்திருப்பதாகவும் இப்போ செய்திகள் வெளியாக ஆரம்பிச்சிருக்கு.